மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக் குழுவின் இறுதி அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். புதிய சம்பள கட்டமைப்பில் எத்தனை பழைய கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படும், ஊழியர்களின் மொத்த சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதுதான் ஃபிட்மென்ட் காரணியுடன் சேர்ந்து மிகப்பெரிய கேள்வி. கடந்த 7வது சம்பள குழுவின் போது 196 கொடுப்பனவுகள் மறு ஆய்வு செய்யப்பட்டன. இவற்றில் 52 கொடுப்பனவுகளை ரத்து செய்து 36 கொடுப்பனவுகளை மற்ற கொடுப்பனவுகளில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்டது. இதன் பிறகு அரசாங்கம் பல கொடுப்பனவுகளை நீக்கி சிலவற்றிற்கு புதிய பெயர் மற்றும் அமைப்பை வழங்கியது. 8வது சம்பள குழுவிலும் இதே போன்ற செயல்முறையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இந்த முறை குறைவான கொடுப்பனவு, அதிக வெளிப்படைத்தன்மை என்ற கொள்கை பின்பற்றப்படும். பயணப்படிகள், சிறப்பு பணிப்படிகள், சிறிய பிராந்திய படிகள் மற்றும் பழைய தட்டச்சு மற்றும் எழுத்தற்படிகள் போன்ற சில துறைப்படிகள் ரத்து செய்யப்படலாம் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய நிர்வாக அமைப்புகள் காரணமாக பொருத்தமற்ற கொடுப்பனவுகளை நீக்குவதன் மூலம் சம்பள கட்டமைப்பை எளிமைப்படுத்தி வெளிப்படையானதாக மாற்ற முடியும். கொடுப்பனவுகள் குறைப்பு என்பது ஊழியர்களின் மொத்த வருமானம் குறைவாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. வழக்கமாக அரசாங்கம் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி அதிகரிப்பதன் மூலம் கொடுப்பனவுகளை நீக்குவதை சமநிலைப்படுத்துகிறது. இது ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும். ஏனெனில் ஓய்வூதியம் தனித்தனி கொடுப்பனவுகளில் அல்ல, அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.